வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி பயிர் கஞ்சிக்கு வந்து நான் வந்து பச்சை பயிரை வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு பயிர் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அரிசி எடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி அரிசி போடலை. அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வரகு, அதாவது அந்த சிறுதானியம் சேர்த்துருக்கேன். நான் இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து அரிசி போடும்போது இதில் வந்து சுகர் பேஷண்ட் வந்து கொஞ்சம் சாப்பிடறதுக்கு சிரமப்படுவாங்க. அதனால் இதை போட்டால் சுகர் பேஷண்ட் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். அதனால் நான் இந்த பாசிப்பயிரையும் இந்த வரகு நான் போட போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரே அளவு எடுத்திருக்கேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு வந்து பயிரை மட்டும் வறுத்துக்கணும். இதை வந்து நமக்கு வறுக்க வேண்டாம். இப்போ ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணியில் ஊற வைக்கணும். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பயிருங்கிறனால நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கஞ்சி எப்படி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அதை கழுவி எடுக்க போகிறேன். கழுவி எடுத்துட்டு நான் வந்து செய்ய போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து கழுவிட்டு ஊற வச்சாச்சு. ஊறின பிறகு நம்ம எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் போட்டுடலாம். இப்போ வந்து குக்கரில் நம்ம போட்டுட்டோம். இது கூட பாருங்கள், கொஞ்சமாக ஜீரகம், வெந்தயம், பூண்டு இதை அப்படி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நம்ம என்ன பண்ணணும், சேர்த்துடணும். இப்போ வந்து நாம் வந்து அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், குக்கரில் வச்சாச்சு. நமக்கு வந்து ஒரு 4 விசில் வைங்க, நல்லா குழைய வேகட்டும். இப்போ வந்து ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிட்டு நம்ம பயிர் கஞ்சி. இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக தேங்காய் துருவல், அதெல்லாம் காய்ச்சி ஆற வச்ச பால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பயிர் கஞ்சி ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பயிர் கஞ்சி ரெடி ஆகிட்டு இந்த பயிர் கஞ்சிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், ஊறுகாய் வச்சு நம்ம அடிச்சிடலாம், சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.